ஹே காய்ஸ், வணக்கம். Aromavijay. பெட்ரோலோட பிரைஸ் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து மிகப்பெரிய அளவுல உயர்ந்துருச்சு. சோ அது மட்டும் கிடையாது, இந்த உயர்ந்ததுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு வந்து பேச போறோம். சோ இதுல மெயினா பேசுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு இந்த காரு, பைக் இதெல்லாம் வந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கூடிய சீக்கிரமாவே உங்க வண்டிகளை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க வந்து தள்ளப்படுவீங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோல், டீசல் இதுகளோட பிரைஸ் வந்து குறையுமாடா அப்படின்னு சொன்னா குறையவே குறையாது அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து புதுசா ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்குற மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து காரு, பைக் வந்து வாங்குறதா வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்தமா இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத இந்த ஒரு பதிவுல வந்து நம்ம வந்து பேசிடுவோம். ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பெட்ரோலோட பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு. சோ மினிமம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு 93 ரூபாய்க்கு மேல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல எதுக்காக இவ்வளவு வந்து பிரைஸ் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதை விட ஃபியூச்சர்ல என்ன விஷயம் எல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம மெயினா வந்து பேசணும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், எக்கனாமிக்கல் லெவல்ல வந்து இம்பாக்ட் ஆகும். ஏன்டா விலைவாசி எல்லாத்துக்கும் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல ஸ்மக்லிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த பெட்ரோல், டீசல் வந்து கடத்த ஆரம்பிப்பாங்க. சோ ரீசெண்டா இது வந்து நடந்துகிட்டும் இருக்கு. எங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட பீகார் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பீகார் ஸ்டேட்ல பக்கத்துல வந்து இந்த நேபாள் போன்ற நாடுகள்லாம் வந்து இருக்கு. அங்க வந்து பெட்ரோலோட பிரைஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்துட்டு ஒரு 70 ரூபாய் வந்து பெட்ரோல் வந்து விக்குது. பட் அதே இது இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 93 ரூபாய் வந்து பெட்ரோல் வந்து விக்குது. அப்படின்றப்ப மக்கள் வந்து அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேபாள்ல இருந்து பெட்ரோலை வந்துட்டு கடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடத்த ஆரம்பிச்சு இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வராங்க அவங்களோட அந்த பார்டர்ஸ் மூலமா. சோ இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை இப்ப ரீசெண்டா அங்க இருக்கிற அந்த போலீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்தாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் என்கொயரி வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து சேல் ஆச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவுல டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இருக்க பெட்ரோல், டீசல் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற அந்த போலீஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பெட்ரோலோட பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, டீசலோட பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இது ரெண்டும் வந்து அதிகமானாலும் எக்கனாமிக்கல்ல எந்த ஒரு மாற்றம் வந்து வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளா நம்மளோட விலைவாசி உயர்வு இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் வந்து என்ன திங்க் பண்ணுவோம், ஒரு ஆல்டர்னேட்டா வந்து ஒரு வே வந்து சூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோ அந்த ஆல்டர்னேட்டா வே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வந்து யூஸ் பண்றதுக்கு தள்ளப்படுவோம். சோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, அப்ப ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எல்லாம் வந்து எடுத்துருச்சாடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படிப்படியா கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா ஆந்திர பிரதேச கவர்மெண்ட்டுமே வந்து இதுக்கான ஸ்டெப் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இதுல வந்து கூடிய சீக்கிரம் எங்க ஸ்டேட்டுக்குள்ள நாங்க வந்து அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க நிறைய வந்து பிளானும் வந்து போட்டாங்க. சோ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா அவங்க என்னென்ன பிளான் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 73 இடங்களுக்கு மேல 400க்கும் மேற்பட்ட இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆந்திர பிரதேஷ்ல எலக்ட்ரிக் எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்டோட வைஸ் சேர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. ஆல்ரெடி 4க்கும் அதிகமான சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நாங்களே வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம் அப்படின்னும், இது போகிறதுக்கு 300க்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து நிறையவே வந்து கவர்மெண்ட்டுக்கு அபிஷியலா வந்து எந்தெந்த ஆபீஸ் எல்லாம் வந்து இருக்கோ அந்த இடங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம் இதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஆந்திரால இருக்கிறவங்களும் கூடிய சீக்கிரம் நீங்களுமே வந்து இந்த பெட்ரோல், டீசல் அப்படின்ற வந்து யூஸ் பண்ணாம பிளஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நீங்களும் வந்து தள்ளப்படுவீங்க. ஓகே, இந்த இடத்துல அடுத்ததா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெல்லி கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப் எல்லாம் வந்து எடுத்துச்சாடா அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. டெல்லி கவர்மெண்ட் 2020ல இருந்து இதுக்கான ஸ்டெப் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த இதை போட்டு 2020லயே வந்து இதுக்காக வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிடுச்சு. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெல்லிக்குள்ள குறைஞ்சது ஒரு 6000 கார்ஸ்க்கு மேல வந்து ஓடிட்டு இருக்கு எலக்ட்ரிக்லயே. இது போகிறதுக்கு டெல்லி கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2024க்குள்ள 25% வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து சார்ஜிங்ல மட்டும்தான் வந்து ஓடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. இது போகிறதுக்கு இந்த ஓடுற வண்டிங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப வந்து ஓடுற இந்த வண்டிங்க எல்லாத்துக்கும் வந்து சார்ஜிங் போடணும் இல்லையா? சோ இதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாப்பீங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 100 இடங்கள்ல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அமைக்க போறாங்க. எப்படி இப்ப வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் வந்து இனிமேல் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளா நேஷனல் ஹைவேல வந்து வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, இந்த வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு பெட்ரோல் பங்க் வந்து எப்படி வந்து கிடைக்குதோ அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இனிமேல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
சோ அது மட்டும் கிடையாது, இந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து குறைஞ்சது ஒரு 2 இல்ல 3 வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னாங்க. இது ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 100 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல 500 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் கிடையாது, இன்னும் மக்களை வந்து அதிகமா வந்து தூண்டணும், அதிக மக்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக் கார் வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எலக்ட்ரிக்ல ஓடுற காரு, இவங்க யாரெல்லாம் வந்து புது கார் வந்து வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மானியமும் வந்து கொடுக்குது டெல்லி கவர்மெண்ட். சோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை வந்து தீட்டி படிப்படியா அதை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். ஓகே, இப்ப நேரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. சரி, தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் என்னடா வந்து பண்ணிருக்கு அப்படின்னு வந்து கேட்பீங்க. தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் வந்து போட்டாங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இனிமேலு சென்னை, மதுரை, கோவை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வழித்தடங்கள்ல கூடிய சீக்கிரமா வந்து பேட்டரியில ஓடுற பஸ் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட பேட்டரி பஸ் வந்து இந்த வழித்தடங்கள்ல வந்து ஓடும் அப்படின்னு இருக்காங்க. இது போகிறதுக்கு 2000 பேட்டரியில ஓடுற பஸ் வந்து ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு தமிழ்நாட்டோட கவர்மெண்ட். ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். ஏன்டா மொத்தம் இந்தியா ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக் கார் ஓட்டுவாங்கன்ற, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டுவாங்கன்ற, இவங்களுக்கெல்லாம் வந்து யாரா எங்கடா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாப்பீங்க. இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்கள்ல இந்த எலக்ட்ரிக் கார் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா ஒசூர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு 2 வீலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபேக்டரி வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இந்த ஃபேக்டரி உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு 2 வீலர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யார் வந்து லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓலா கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, கார் கேப்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி தான் வந்து லான்ச் பண்ணிச்சு. குறைஞ்சது இதுக்காக வந்துட்டு ஒரு 500 ஏக்கர் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. சோ டோட்டலா இதுக்கான இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 20 லட்சம் ஸ்கூட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இவங்களோட டார்கெட். அது மட்டும் இல்ல, இந்த 20 லட்சம் ஸ்கூட்டர்ஸும் இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க நிறைய நாடுகளுக்கு இங்க இருந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த கம்பெனி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கு. இதுக்காக இவங்க டோட்டலா வந்துட்டு ஒரு 5000 ரோபோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ், இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈடுபடுத்த போறாங்க. இது மட்டும் கிடையாது, இதுல டோட்டலா இவங்களோட ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து பாப்பீங்க. 2354 கோடி ரூபாய் வந்து இதுக்கான வந்து காஸ்டா வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கு. சரி, ஓகே, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்டா எதுக்காகடா எல்லாரும் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ணணும், எதுக்காக எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் கார் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட பொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, காத்துல இருக்க இந்த பொல்யூஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப ரீசெண்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளா உங்களுக்கு வந்து டீசல், பெட்ரோலோட பிரைஸ் வந்து எப்ப வந்து ஹைக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளா எல்லாருமே மெதுவா வந்து நம்ம இந்த சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுவோம். அதைத்தான் வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவேன். சோ அது மட்டும் கிடையாது, இந்த ஓலா கம்பெனி உருவாக்குற இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் வந்து இதோட ஸ்பீடா இருக்கும் அப்படின்னாங்க, அதாவது டாப் ஸ்பீட். சரி, ஓகே, இது போகிறதுக்கு இதுக்கு மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2015ல இந்தியா வந்துட்டு பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியா, சைனா போன்ற நாடுகள் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க பல நாட்டு தலைவர்கள் வந்து இங்க அந்த மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொல்யூஷனோட லெவலை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுக்காக ரொம்ப அதிகமா இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா வந்து பொல்யூஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி எல்லாம் வந்து எது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுல டாப்பா வந்த கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைனா, இந்தியா, இந்த 2 நாடும் வந்து டாப்பா வந்துருந்துச்சு. எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாடும் வந்து இந்த பொல்யூஷன்ஸோட லெவலை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கப்பா அப்படின்ட்டு எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து சொன்னாங்க. சோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் வந்து இப்ப நம்ம நாடுமே வந்து எடுத்துட்டு இருக்கு. சோ இதுக்காக இவங்க வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து ஹைக் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இந்த பெட்ரோல், டீசல் வந்து உபயோகிக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைப்பாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு கவர்மெண்டோட ஒரு மெயினான தாட்ஸ் அப்படின்றத இந்த ஒரு பதிவு மூலமா வந்து சொல்லிக்கிறேன். சோ இந்த ஒரு பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.